வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் வாரத்தின் முதல் நாள் ஒரு காஷியஸாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 210 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 25,681 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1053, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1437. மெயினாக இன்றைய தினம் பவர் கிரிட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் தான் மார்க்கெட்டை உந்து செலுக்கு ஈஸியாகிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா பவர் கிரிட் வந்து கிட்டத்தட்ட 4.25% ஏறி இருக்கு. அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 2.2% ஏறி இருக்கு. ரேலி வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு டிஃபென்சிவும் ப்ளஸ் கன்சம்ஷன் லிங்க்டு செக்டார்ஸும் நல்லா ஏறி இருக்கு. அதேமாதிரி எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஹெல்த் கேர், ரியாலிட்டி ஒரு நோட்டபிள் கெயின் என்று சொல்லலாம். மேலும் பிஎஸ்யூ பேங்க்லேயும் ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது. செலக்டிவ் பையிங் வந்து இன்வெஸ்டர்ஸ் முன்னிலையில் ஒரு பிராடர் மார்க்கெட்டில் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் பவர் கிரிட், கோல் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டெக் மஹேந்திரா, மாருதி, பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஐஷர் மோட்டார் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மெயினாக இன்னைக்கு மீடியாவும் ஆட்டோவும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ அந்த டிஃபென்சிவ் செக்மெண்ட், சிக்லிக்கல் செக்டார்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் எ டிகிரி ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். ஒரு காஷியஸ் சென்டிமெண்ட்டு, ஒரு நியர் டேர்ம் டைரக்ஷனுக்கு இன்னும் ஃபர்தராக இன்புட் தேவைப்படுது. பை இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஜனவரி WPI பார்த்தீங்கன்னா 1.81% பெட்டராகவே இருக்குது. ஸோ குளோபலி ஒரு ஒரு ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் S&P 500 வந்து எட்ஜாக இருக்குனாலும் ஒரு நியூட்ரல் டு ஒரு பாசிட்டிவ் வருவதற்கு முக்கிய காரணங்கள் ப்ளஸ் நம்பூர் மாரி குளோபல் மார்க்கெட்டில் இந்த வாரம் ஒரு ஷார்ட் டேர்ன்டு வீக்கு. ஸோ அதனால் அதற்கு தகுந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த லோ அப்படின்னு பார்த்தோம்னா சந்தைகள் நாம் நேற்றே கூறியிருந்தோம், சந்தைகளில் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் வரக்கூடும் என்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணால் மார்க்கெட் ஏறும், பாகிஸ்தான் வின் பண்ணால் மார்க்கெட் இறங்கும். இது வந்து பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதை பற்றி கூட சில நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுபோல் இன்றைய தினம் நமது 200 புள்ளிகளுக்கு மேலே நமது சந்தைகள் ஏறி இருப்பது மிக்க மகிழ்ச்சி. தங்கம் அது உள்ள பார்த்தோம்னா 628 ரூபாய் குறைந்து 1,55,267, வெள்ளி 4,349 ரூபாய் குறைந்து 2,40,011, க்ரூட் ஆயில் 4 ரூபாய் அதிகரித்து 5,727 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ், பிபி ஃபின்டெக், தென் கிரைண்ட்வெல் நார்டன் இது மூணுலையும் பிளாக் டேல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டியும் நியரிங் ஆவரேஜில் இங்கே நடந்திருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒன்றும் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ க்ளோஸ் அரௌண்ட் 13.33. நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. மேலும் நாம் நேற்றைய தினம் கூறியது போல் இந்த 25,700 ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடும். அதை தாண்டி மேலே சென்றதுன்னா அதிலிருந்து ஒரு 300-400 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த வாரம் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வித் ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய வாரமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.